என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள், ரசிகைகள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் இருக்கும் முக்கிய பிரமுகர்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே இதுக்கு முன்னாடி பேசின ஸ்டாலின், சரவணன், தங்கப்பாண்டி, பிடி செல்வகுமார், இவங்கள மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. பட் 2-3 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என் ஸ்டைல்லையே சொல்லிடுறேன். உங்கள் எல்லோரும் நினச்சி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னையில் நான் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏழைங்களுக்கு சின்னதாக ஒரு அன்னதானம் செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட்டால் அதையும் நீங்கள் செய்கிறீங்க. அதாவது இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு நான் நினச்ச எத்தனை மோதிரம் வேணாலும் போடலாம். ஆனால் உங்கள் சக்தியும் மீறி ஒரு 20-30 குழந்தைங்களுக்கு நீங்கள் தங்க மோதிரம் போடுறீங்கன்னு நான் கேள்விப்படும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே இரத்த தானம் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் கண் தானம் செஞ்சுருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உணர்வோட இலங்கை தமிழர்களுக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 தந்தி அனுப்பிச்சிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் தமிழ் மீனவர்களை கொல்லப்படுவதை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். தமிழ்நாடு முழுக்க மூலை முடுக்கிலேருந்து நீங்கள் எல்லாரும் வந்து அன்றைக்கி பெஞ்ச அந்த மழையை கூட பொருட்படுத்தாமல் அந்த மழையில் நின்று நீங்கள் எல்லோரும் குரல் கொடுத்தீங்க. நீங்கள் எல்லாரும் எனக்கு கிடச்சிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் உங்கள் எல்லாரையும் நான் வெறும் ஒரு ரசிகையாக மட்டும் நான் பார்க்கல. என் கூட பிறந்த ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா நான் பார்க்குறேன். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்லை. நீ என்ன உறவு, நான் என்ன உறவு, சொந்தத்தில் அர்த்தமில்லை. தொப்புள் கொடி உறவா, கட்சி கொடி உறவா, மெட்டுக்குடி உறவா, அட கள்ளுக்கட உறவா, உன்னை யாரோ பெத்திருக்க, என்னை யாரோ பெத்திருக்க, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிட. இது டக்குன்னு தோணுச்சு அந்த பாட்டு, திருப்பாச்சி படத்தில் வர அந்த பாட்டு. இது நான் படத்துக்காக மட்டும் நான் பாடலைங்க, உண்மையிலே நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறவங்க எல்லாரும் நினச்சி.